அனைத்து தமிழக முன்னாள் முப்படை வீரர்கள், அவர்தம் குடும்பங்கள் மற்றும் அனைத்து தமிழக முன்னாள் முப்படை வீரர்களின் அதிகாரிகள் அல்லாத சங்கங்களின் நிர்வாகிகள் அனைவருக்கும் சென்னையிலிருந்து ஜெஸ்யூ ஓஆர்ஸ் வெட்டரன்ஸ் அசோசியேஷன் தரப்பில் ஏர் வெட்டரன் கார்பரல் மோனரங்கன் மாலை வணக்கங்கள். என்னுடைய இன்றைய இந்த பதிவின் முக்கிய நோக்கம், நம்மளுடைய பல குடும்ப ஓய்வூதியம் பெறும் பெண்மணிகளுக்கும் மற்றும் ஆனரி நாப் சுபேதார் போன்றவர்களின் பிரச்சனைகள் என்று பலவிதமான பிரச்சனைகள் உள்ளன. ஓய்வூதியம் குறித்து இது யாருக்குமே தெரியல. சிலருக்கு யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாது. அங்கங்க எல்லா ஊர்களிலும் சங்கங்கள் இருந்தாலும் அவங்க சங்கத்துக்கிட்டையும் போறதில்லை. சில சங்கங்களில் உள்ளவர்களுக்கு பென்ஷன் குறித்த சரியான தகவல்கள் இல்லாததால் அவர்களாலும் செய்ய முடியவில்லை. அது மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்க வேண்டிய பல சலுகைகள் இன்னமும் கிடைக்கவில்லை. நம்ம குறிப்பா என்ன கேட்கணும் அப்படின்னா, இப்ப ஒருத்தர் சர்வீஸ் விட்டு வெளியில 4-5 வருஷத்துல இறந்துடுறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல் பென்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அது குறைஞ்சு போயிடுது. அதில் அவங்க எப்படி குடும்பம் நடத்துவாங்க? அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அவங்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டு அரசாங்கத்திடம் நாம் கேட்க வேண்டும். இந்த எண்ணம் எல்லா சங்கத்திலும் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஆனால் நம்மளால அதை வெற்றிகரமாக அதை செய்ய முடியலன்னா காரணம் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். ஸோ முதல்ல நமக்குள்ள ஒரு ஒற்றுமை உருவாக்கிக்குவோம். நம்ம எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு சங்கத்துடையும் போட்டி போடாமல் ஒவ்வொரு சங்கத்துடையும் இணைந்து தோளோடு தோள் நின்று நம்மளுடைய உரிமைகளுக்கும் சலுகைகளுக்கும் நாம் ஒன்று சேர்ந்து போராடுவோம். இப்ப புதுசா சங்கங்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போதே மற்ற சங்கங்களை உள்ளே இழுத்துக்குவோம், மற்ற சங்கங்களில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம இழுத்துக்குவோம் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு சங்கத்தை உடைத்து இன்னொரு சங்கம் வளர முடியாது. இது இயற்கை நியதி. நாம் ஒரு சங்கத்தை உடைக்க வேண்டும் என்று நினைத்தால் நமது சங்கம் தானாகவே உடைந்துவிடும். அதனால நம்ம முதலாவதா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கங்கு உள்ள சங்கங்கள், சங்க நிர்வாகிகள் இவர்களை நாம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள், அவர்களுக்கு தேவையான சர்க்குலர்கள் மற்றும் அனைத்து உதவிகளையும் கொடுத்து அவர்களோடு தோளோடு தோள் இணைந்து செயல்படுவோம். இப்ப நாப் சுபேதார், ஆண்ட்ரி நாப் சுபேதார் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இந்தியில நான் போட்ட வீடியோ எல்லாம் பலரும் பார்த்துருக்கிறீங்க. ஆனா இது வரைக்கும் தமிழ்ல பல பேர் பார்க்கல. உயிரோடு இருக்கிறவர்களுக்கு இந்த அரியர்ஸ் பணம் கிடைச்சிச்சு. ஆனா இறந்தவர்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? அவங்களுக்கு சார்ஜென்ட் பென்ஷன், அவங்களுக்கு ஹவல்தார் பென்ஷன் தானே கிடைக்கும். அந்த குடும்ப ஓய்வூதியம் பெறவர்களுக்கு அவங்களுக்கு ஏன் நாப் சுபேதார் கிடைக்க கூடாது? அப்ப இதை யார் கேட்கணும்? இதை கேட்க வேண்டியவங்க நம்ம தான். தமிழ்நாட்டில் அதிகாரிகள் வட்டத்தில் ஒரு பல சங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால்
எந்த ஒரு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சங்கமாக இருந்தாலும் பொது பிரச்சனை என்றால் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் தனிப்பட்ட ஒரு ஜவானுக்காகவோ அல்லது தனிப்பட்ட ஒரு ரேங்குக்காக பேச மாட்டாங்க. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அடுத்தது எல்லாரும் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் இது பத்தி ரொம்ப ஆவலா ஒவ்வொரு இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறாங்க. இனி அடுத்த வரும் காலகட்டங்களில் இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் என்பது பழைய குருடி கதவை திரடின்ற கதையா முடிஞ்சு போன ஒரு கதையாயிடும். இதற்கு பல காரணங்கள் உள்ளன. அந்த காரணங்கள்லாம் இது கோர்ட் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், அதிகாரிகளின் மெத்தன போக்கினாலும் அதிகாரிகளின் சுயநல போக்கினாலும் நமக்கு இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் என்பது இனி வரும் காலகட்டங்களில் கிடைக்காது என்பது நிதர்சனமான உண்மையாகிவிட்டது. எனவே நாம் செய்ய வேண்டியது முதலில் நம்மை நாம் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். தயவு செஞ்சு அங்கங்க இருக்கிற சங்கங்கள் நீங்க உங்க ஊர்ல இருக்கிற சங்கத்தை நல்லா நடத்துங்க. நீங்க நல்லா நடத்துறீங்க, நல்லா நடத்துவீங்க, எல்லா நம்பிக்கையும் உண்டு. ஆனால் உங்கள் சங்கங்களில் உள்ள மக்களுக்கு, குறிப்பாக ஓய்வூதியம் பெறும் பெண்களுக்கு சரியான முறையில் ஓய்வூதியம் கிடைக்கின்றதா என்பதை பற்றி சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஏன்னா இன்னைக்கும் பல ஊர்கள்ல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் எங்களுக்கு நேரடியாக வருது. நாங்கள் ஒரு பென்ஷன் செல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுடைய சர்வீஸுக்கு எந்த விதமான மறைமுகமான அல்ல நேரடியான கமிஷன் கிடையாது. இது ஒரு சுயநலம் இல்லாத பொதுநல நோக்கோடு செயல்படக்கூடிய ஒரு சங்கம். இன்று எங்களுடைய சங்கத்தை பற்றி நான் அதிகமாக கூற விரும்பவில்லை. பலருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம்னுட்டு. ஆனால் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அதிகாரிகள் அல்லாத சங்கங்களை ஒன்றாக்க வேண்டும். அதிகாரிகள் அல்லாத ஒரு சங்கங்கள் உருவாகி ஒரு குடையின் கீழ் அப்படின்னா ஒரு சங்கத்துக்கு கீழ் இல்லை, எல்லோரும் தோளோடு தோள் இணைந்து ஒரு புது ஒரு பெயருடன் அந்தந்த சங்கங்களின் நிர்வாகிகளில் முக்கியமானவர்கள் இணைந்து தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்தால் நமக்கு வரும் காலத்தில் பலன் கிடைக்கும். இப்பவே பாத்தீங்கன்னா நமக்குள்ள எவ்வளவோ பிரிவுகள் இருக்கு. இந்த பிரிவை இன்னும் பெருசுபடுத்துற மாதிரி கட்சிகள் வர ஆரம்பித்து விட்டன. இப்ப எந்த கட்சி வந்தது எந்த கட்சி வரலங்கிறத பத்தி நமக்கு எந்த விதத்திலும் நமக்கு பாதிப்பு கிடையாது. ஆனால் நம்மளுடைய கோரிக்கைகளை எந்த கட்சி தேர்தல் வாக்குறுதியாக அதுவும் நிறைவேற்றுவோம் என்ற உறுதியுடன் எந்த கட்சி நமக்கு முன் வருகிறதோ அந்த கட்சியை நாம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரிக்கலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் மந்திரி உண்டு, தனி மந்திரிகள். ஆனா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தனி மந்திரி கிடையாது, அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு தான் இருக்குது. இந்த எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தனி மந்திரி இருந்தால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு துறை தனியாக செயல்படும். அப்ப நம்ம நேரடியாக அதில் போய் பேச முடியும். நம்பர் 1. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் இணைந்து நமது கோரிக்கைகளை வைக்கும் பொழுது அந்த கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் எப்படி, ஏன்னா அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கோரிக்கை வைத்தாலும் அதை எப்படி நிறைவேற்றுறதுன்னு தெரியாது. அப்போ ஒரு கமிட்டி, இந்த கமிட்டியில அதிகாரிகள் அல்லாத மற்ற ரேங்க்காரங்க இருந்து இந்த இதை எப்படி செஞ்சா அரசாங்கம் கொடுக்க முடியும், இதை எப்படி செஞ்சா கொடுக்க முடியும் அப்படிங்கிற யோசனைகளை நாம் கூற முடியும். இதற்கு நாம் முதலில் ஒன்று சேர வேண்டும். நான் திருப்பி ஏன் இந்த வார்த்தையை சொல்ற ஒன்று சேரணும் அப்படின்னா,
ஒரு இடத்துல போய் நம்ம போய் நம்மளும் ஒரு போட்டிக்கு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு ஒரு 20 பேரை சேர்த்துக்கலாம். ஆனா கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் உடைஞ்சு நம்மளும் உடைஞ்சு வீணா போயிடுவோம். ஸோ இருக்கிற சங்கங்களுடன் நாங்கள் இணைந்து செயலாற்ற விரும்புகிறோம். தயவு செய்து நான் இதுக்கப்புறம் ஒரு ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன். அந்த லிங்க் யாருக்கெல்லாம் பென்ஷன் குறைபாடுகள் இருக்கின்றதோ அல்லது பென்ஷன் குறித்து சந்தேகங்கள் உள்ளதோ அவர்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கலாம். எல்லாரும் சேரக்கூடாது. தயவு செஞ்சு பென்ஷன் குறைபாடுகள் உள்ளவர்கள் அவர்கள் மட்டும் அந்த குரூப்ல இணைந்தால் அவர்களுடைய பென்ஷன் குறைகள் என்ன என்று கேட்டு அதற்கு தகுந்தபடி அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். அதே போன்று ஆனரரி நாயப் சுபேதார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ வந்திருக்கு இல்லையா, அதற்காக தனியாக ஒரு லிங்க் அதுவும் போடுகிறோம். அப்ப ஆனரரி நாயப் சுபேதார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்தா அவர்களுக்கு தக்க அறிவுரை ஆலோசனை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ கூறப்படும், அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும். அது மட்டுமல்லாமல் நம்ம இந்த கோர்ட்டினுடைய தீர்ப்புப்படி பல விஷயங்களில் என்ன அப்படின்னா ஜூனியர் நம்மளை விட ஜூனியர் ஒரு ரேங்க்காரங்க நம்மளை விட அதிகமாக வாங்கக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாயப் சுபேதாரை விட இப்போ ஒய் குரூப் நாயப் சுபேதாரை விட எக்ஸ் குரூப் ஹவல்தாருக்கு இன்று அதிகமான ஓய்வூதியம் கிடைக்கின்றது. இது தவறான ஒரு செயல். இப்ப இந்த தவறில் இருந்து வெளியே வரணும்னா நாயப் சுபேதார் ஒய் குரூப் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் அனைவரும் நாயப் சுபேதார் அப்படின்ட்டு ஒரு குரூப் நாங்கள் லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்க்ல அவங்க சேரலாம். அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை தரப்படும். இது எல்லாமே ஒரு பொதுநல நோக்கில் செய்யப்படும் காரியமே தவிர யாரையும் குறை கூறியோ அல்லது யாரிடனும் எந்த எதிர்பார்ப்புடனோ செய்யப்படவில்லை என்று நான் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். அது மட்டுமல்லாமல் தயவுசெய்து என்னுடைய இந்த போஸ்ட் யூடியூப்ல நான் நாளை காலையில் பதிவிடுவேன். அந்த யூடியூப்ல இந்த கமெண்ட்டுக்கு கீழே நான் என்னென்ன லிங்க் இருக்குது அந்தந்த லிங்க்ல அவங்கவுங்க யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க சேரலாம். அது மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை அனைத்து குரூப்புகளிலும் ஷேர் பண்ணுங்க. எதையோ ஷேர் பண்றீங்க, இதை ஷேர் பண்ண தப்பு இல்லைல்ல. ஒவ்வொரு யாரிடமெல்லாம் யூடியூப் பார்க்கக்கூடிய வசதி உள்ள செல்போன் இருக்கோ அவர்கள் அனைவரும் இதை பார்க்கணும். யாரெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அனுப்புங்க. அனுப்பி இந்த மாதிரி இருக்குது, யாருக்கெல்லாம் இது பாதிப்பு இருக்கோ அவங்க எல்லாம் இந்த இதை யூஸ் பண்ணி பலன் பெறுங்கள் அப்படின்னு. கடைசியாக முடிப்பதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள முன்னாள் படைவீரர் நல சங்கத்தின் உதவி இயக்குனர்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்கள் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் யாருக்கெல்லாம் பென்ஷன் பிரச்சனை இருக்கோ நீங்களும் எங்களுக்கு அனுப்பலாம். நாங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய காத்திருக்கிறோம். எங்களுடைய இந்த சர்வீஸை 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க. அனைத்து மாவட்டங்களிலும் நீங்கள் இந்த பலனை தயவு செய்து உங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பென்ஷனர்ஸுக்கு நீங்கள் செய்து தருமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய இந்த பதிவை கேட்டமைக்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். முடிப்பதற்கு முன்னால் ஒற்றுமையே வெற்றி, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஊர்கூடி தேரெடுத்தால் அசையா தேரும் நகரும்.
உங்க யாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அனைத்து சங்க நிர்வாகிகளும் இந்த போஸ்டை படித்த பிறகு என்னை தொடர்பு கொள்வதற்கு என்னுடைய தொலைபேசி எண் 9961000315 9962100315. நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். யாரும் உயர்ந்தவர்களும் அல்ல, யாரும் தாழ்ந்தவர்களும் அல்ல, நாம் எல்லோரும் ஓர் இனம். இதை மனதில் கொண்டு உங்களுடைய உறுப்பினர்களுக்கும் உங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் அனைத்து முன்னாள் முப்படையினருக்கும் ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கில் என்னை தொடர்பு கொள்ள நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.